ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம். நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸ்லேருந்து லக்ஸரி விழா வரைய சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மதுரை அண்ணா நகர் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 3.25 சென்ட் லேண்டில் 2175 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் 3 BHKவோட இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பெர்க்லா டிசைனோட நல்ல ராயலாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் உட்டன் மாடலில் லேசர் கட்டிங் டிசைனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேட்லேருந்து என்ட்ரானுடைய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு அழகான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ 2 இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு ரைட் சைடில் இந்த வீட்டுக்கான காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நல்ல அழகான வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 2 ஸ்டெப் ஏறினோடனே ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவிலேருந்து என்ட்ரானோடைய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் வெல் பாலிஸ்டு டீக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கான ஃப்ளோரிங் 4x2 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்ரி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் அழகான டிவி கேபினட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஹை சீலிங்கோட அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபால் சீலிங் நல்ல அட்ராக்டிவாகவும் அதில் ஹேங்கிங் லைட்டும் டவுன் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலையும் கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி உடன் டைப்பில் நல்ல பார்ட்டிஷன் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்க நீங்கள் எந்த ஒரு புரோக்கரேஜ் சார்ஜும் கொடுக்க தேவையில்லை. லிவிங் ஹால் லெஃப்ட் சைடில் டைனிங் ஏரியாவும் அதில் ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர் கேஸும் இதுலேயும் நல்ல அழகான ஹேங்கிங் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா ரைட் சைடில் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசிஸாகவும் அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு கப்போர்டு ஒர்க்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக நல்ல பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு அழகான ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூம் டோர்ஸ் எல்லாம் ரெடிமேட் ப்ரெஷர் டைப் உட்டன் டோராக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். கிரானைட் ஃபினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் ஒன்றும் ஸ்டோரேஜ்காக கிச்சன் டாப் கீழே நிறைய பேஸ் கேபினட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய வால் கேபினட்ஸும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டு ஒர்க்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. சிம்னியும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறது மாதிரி கிச்சனில் ஒரு பேக் சைட் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸில் உள்ள ஹேண்ட்ரெயிலுக்கு அழகான கிளாஸ் ஒர்க் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பார்க்கிங் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரானோடைய லெஃப்ட் சைடில் ஒரு பால்கனி ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எம்எஸ்ல கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ரோலிங் ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு அழகான ஃபால் சீலிங்கும் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு கப்போர்டு ஒர்க்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இதுக்கும் அழகான வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய வென்டிலேட்டரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள தேர்ட் பெட்ரூம். சேஃப்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு.
அழகான ஃபால் சீலிங்கும் அதில் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடையும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டு இருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. இதுக்கும் அழகான வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னர்ல ஒரு வாஷ் பேசன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 1,30,00,000. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா இந்த வீடு வாங்க நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க.